மக்களே, நான் உங்கள் சுஜிதா. சைவமும் வைணவமும் தழைத்தோங்கி இருந்த அதே காலகட்டத்துல புத்தமும் சமணமும் தழைத்தோங்கி இருந்தது. இந்த சமண மதத்தோட உயர்ந்த கொள்கைகளையும் உயர்ந்த நெறிகளையும் பற்றி பேசக்கூடிய நூல் தான் ஐம்பெரும் காப்பியங்கள்ல மூன்றாவது பெரும் நூலான திருத்தக்க தேவர் அவர்கள் எழுதிய சீவக சிந்தாமணி. இந்த நூலோட முழு கதையையும் ஒரே தொகுப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க கதை களத்துக்குள்ள போகலாம். ஏமாங்கத நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மன்னன் சச்சந்தன், அவருடைய மனைவி விசையை. ஒரு நாள் இரவு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது விசையை ஒரு கெட்ட கனவு கண்டு பயந்து எழுந்து உட்காருறாங்க. சச்சந்தன் உடனே என்ன ஆச்சுன்னு அவங்கள விசாரிக்கிறாரு. அவங்க தன்னுடைய கனவை சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய மரம் பயங்கர விருட்சமா வளர்ந்து இருக்கு. அந்த மரத்துல நிறைய பறவைகளும் பட்சிகளும் எந்நேரமும் அந்த மரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த மரம் வேரோட வெட்டி சாய்க்கப்படுது. அந்த மரம் விழுந்த இடத்துல ஒரு சின்ன செடி முளைக்க ஆரம்பிக்குது. அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முன்னாடி இருந்த விருட்சத்தை விடவே பெரிய மரமா வளருது. இந்த கனவை அவங்க தான் கணவன் கிட்ட சொல்றாங்க. இதனால தனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு புலம்புறாங்க. அடுத்த நாள் காலையில இது ஜோசியர் கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி தூங்க போயிடுறாங்க. காலையில ஜோசியர் கிட்ட கேட்கவும் இது சகுனம் சரியில்லைன்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த நேரத்துல சச்சந்தனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. பேசாம நாட்டை துறந்துட்டு நம்ம வாழ்க்கைய மனைவியோடயே வாழலாம் அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு அரசியல்லையோ இல்ல போர்லயோ இல்ல நாட்டு மேலயோ பெருசா பற்று இல்ல. மனைவி கூட வாழறதையே பெரும் பாக்கியமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்பேற்பட்டவருக்கு இந்த கணவனால நாட்டை துறந்துடலாங்கிற எண்ணம் தோன்றுது. அதனால அமைச்சர் சபையை கூட்டுறாரு. சபையில இருக்கக்கூடியவங்க இது உலக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னோ உங்களுடைய முன்னோர்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னோ அறிவுரைகள் சொல்றாங்க. ஆனா அவர் எதையுமே கேட்காம அந்த நாட்டை அங்க இருக்கக்கூடிய கட்டியங்காரன் அப்படின்னு ஒரு அமைச்சரோட கையில ஒப்படைச்சிட்டு தன்னுடைய பதவியிலிருந்து விலகுறாரு. கட்டியங்காரன் ரொம்ப ரொம்ப மோசமான எண்ணம் கொண்டவனா இருக்கான். எப்ப இந்த நாடு தான் கைக்கு வரும்னு பல நாட்களா அதுக்காக ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கான். சச்சந்தனே இப்பேற்பட்ட முடிவு எடுத்தது அந்த அமைச்சர்ல இருக்கக்கூடிய மத்த எல்லாரையும் சோகமாக்குது. ஆனா கட்டியங்காரனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நாட்டுக்கு புது அரசனா கட்டியங்காரன் பதவி இருக்கிறான். சச்சந்தன் தன் மனைவியோட அந்த புறத்துல சந்தோஷமா வாழ்ந்து வராரு. தன்னுடைய மனைவி கருவுற்றிருக்காங்கிற செய்தி அவருக்கு தெரிய வருது. சச்சந்தன் ஒரு பெருந்தச்சன் மூலமா தனக்கு நேர்மையா இருக்கக்கூடிய ஆள் மூலமா மயில் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொறியை தயார் பண்றாரு. இந்த பொறி வாகனம் வானத்திலையும் பறக்கக்கூடியது, தரையிலையும் போகக்கூடியது. இதை இயக்கிறதுக்கு அவரும் பழகிக்கிறாரு. தன்னுடைய மனைவி விசையைக்கும் பழக்கப்படுத்தி விடுறாரு. ஒரு கட்டத்துல விசையை யாருடைய உதவியும் இல்லாம இதை இயக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு நல்லா பழக்கப்படுத்தப்படுறாங்க. ஒரு நாள் கட்டியங்காரன் தன்னுடைய ஆட்களோட அந்த புறத்தை சூழ்றாரு. சூழ்ச்சியான முறையில சச்சந்தனை கொல்லலான்னு முடிவெடுக்கிறாரு. இந்த விஷயம் சச்சந்தனுக்கு தெரிய வந்துருது. அங்க எப்படியாவது கட்டியங்காரனோட போர் புரிஞ்சு வீர மரணம் அடையணும்னு தன்னுடைய வாளை ஏந்தி கட்டியங்காரனை நோக்கி வராரு. தன்னுடைய மனைவி விசைய அந்த மயிர் பொறியை எடுத்துக்கிட்டு எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சு போயிடும்படியா சொல்றாரு. வயிற்றுல வளரக்கூடிய அவருடைய மகனை எப்படியாவது பத்திரமா பெற்றெடுக்கணும்னு அந்த மனைவியை அங்கிருந்து தனியா அனுப்பி வைக்கிறாரு. பிரியா விடை பெற்று விசையை அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்பதான் ஜோசியர் சொன்ன அந்த கனவுக்கான அர்த்தம் அவங்களுக்கு விளங்க ஆரம்பிக்குது. அந்த மிகப்பெரிய மரம் சச்சந்தன் தானும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா சின்ன செடியா முளைச்சு மிகப்பெரிய ஆல விருட்சமா வரப்போறது தன்னுடைய மகன் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து விசையை அந்த பொறியை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போறாங்க. சச்சந்தன் நேர்மையான முறையில போரிடணும்னு நினைக்கிறாரு. ஆனா கட்டியங்காரன் பின்னாடியில இருந்து அவரை தாக்கி சூழ்ச்சியான முறையில அவரை கொல்றான். சச்சந்தன் மன்னன் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி ஏமாங்கந்த நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதே நேரத்துல விசையை ஒரு சுடுகாட்டு கிட்ட வந்து இறங்குறாங்க. அந்த சுடுகாட்டுல அந்த குழந்தைய பெற்றெடுத்துட்டு யாரும் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய அவங்களால தொட்டு தூக்க கூட முடியல. அந்த அளவுக்கு உடம்பு ரொம்பவே வலிவான நிலைமையில இருந்தது. அந்த நேரத்துல அவங்களோட அந்த புறத்துல இருந்த ஒரு பெண்மணி சுடுகாட்டு பக்கமா வராங்க. தன்னுடைய ராணி அங்க கடற்கரத்தை பார்த்துட்டு ஓடி வந்து ராணி கிட்ட பேசுறாங்க. அவங்க கிட்ட சொல்லி இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்களுக்கு மன தைரியமோ இல்ல உடல் தைரியமோ இப்போ இல்ல. இந்த குழந்தைய வேற யாராவது நல்லபடியா எடுத்துட்டு போய் வளர்த்துட்டோம். இந்த குழந்தைகிட்ட உங்களுடைய முத்திரை மோதிரத்தை வச்சுட்டு அந்த பக்கமா வந்து ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ராணியும் வேற வழி இல்லாம அதன்படியே செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இதே சமயத்துல அந்த ஊருடைய மிகப்பெரிய செல்வந்தரான மிகப்பெரிய வணிகரான கந்துக்கடன் அப்படிங்கிறவருக்கும் குழந்தை பிறக்குது. அவருடைய குழந்தை இறந்தே பிறக்குது. அவருடைய மனைவி சுனந்தை அந்த இறந்த குழந்தைய பார்த்து மயக்கமுற்று விழுந்துடுறாங்க. அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அதை புதைக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு வராரு. அந்த நேரத்துல சுடுகாட்டுல தனியா இருந்த இந்த குழந்தைய பாக்குறாரு. குழந்தைகிட்ட முத்திரை மோதிரத்தையும் பாக்குறாரு. இது சச்சந்தன் மன்னனுடைய குழந்தைங்கிறது அவருக்கு தெரிய வருது. இந்த குழந்தைய வளர்த்தலான்னு முடிவெடுத்து இந்த குழந்தைய கையில எடுக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த குழந்தைய அழுக ஆரம்பிக்குது.
அந்த குழந்தையோட அழுகுரல் கேட்டு மனம் பொறுக்காம ராணி சீவா அப்படின்னு கூப்பிட்டுறாங்க. கந்தக்கடன் எங்கேயோ சத்தம் கேட்கிறேன்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு. ஆனா சுத்தி யாருமே இல்லங்கறத கவனிச்சுட்டு இந்த குரல் வானத்திலிருந்து வந்த அசரீரியோட குரலாதான் இருக்கும்னு நினைச்சிட்டு குழந்தைய அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறாரு. ராணியும் பிரியாத விடை கொடுத்து மனம் கலங்கி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த நிலையிலேயே இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. கந்தக்கடன் அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட குடுக்கறாரு. நம்ம குழந்தை இன்னும் சாகல, போற வழியில குழந்தை உயிர் பெற்றுடுச்சு அப்படின்னு சொல்லி இது நம்ம குழந்தைன்னு சொல்லி அவருடைய மனைவி கிட்ட அந்த குழந்தைய தராரு. அவங்க சந்தோஷமா அந்த குழந்தைய வாங்குறாங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கிறாங்க. இந்த குழந்தைய நான் எடுக்கும் பொழுது வானத்துல இருந்து ஒரு அசரீரியோட குரல்ல சீவா அப்படின்னு கேட்டுச்சு, அதனால இந்த குழந்தைக்கு சீவகன்னு பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சீவகன்னு பெயர் வச்சு இந்த குழந்தைய வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ராணி இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு புரியாம யோசிக்கிறாங்க. அப்ப அங்க வந்திருந்த பெண் மூலமா இனி துறவு மேற்கொள்றதுதான் ஒரே வழிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆசிரமத்துக்கு போய் சமண துறவி ஏற்கிறாங்க. மிகப்பெரிய செல்வந்தரோட வீட்டுல வளர்ந்து வந்த சீவகன் தான் யாருங்கிற உண்மை தெரியாமலேயே அழகுலயும் அறிவுலயும் கலைகள்லயும் ரொம்பவே சிறந்தவனா வளர்ந்து வரான். ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் அவனுடைய குருவான சமண துறவியான அச்சுனந்தி அடிகள் அவனை தனியா கூப்பிட்டு பேசுறாரு. அவனுடைய பிறப்பு குறித்த ரகசியத்தையும் அவன் யாருங்கிற உண்மையையும் அவனுக்கு தெரியப்படுத்துறாரு. உடனே தான் கிட்ட இருக்கிற வாளால கட்டியங்காரனை கொல்லணும்னு அவனுக்கு கோபம் ஏற்படுது. அந்த நேரத்துல அச்சுனந்தி அடிகள் அவன்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாரு. இன்னும் 1 வருஷ காலகட்டத்துக்கு கட்டியங்காரனை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் அவன் கேட்கவும், யாரு ஒருத்தனால 1 வருஷத்துக்கு மேல பொறுமையா இருக்க முடியுதோ, தன்னுடைய எதிராளி இவன் தான் தெரிஞ்ச யாரால அமைதியா பொறுமை காக்க முடியுதோ அப்பேற்பட்டவனாலதான் ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்தி ஆள முடியும். நாடு ஆள்றதுக்கான திறமை உனக்கு இருக்காங்கிறத சோதிக்கக்கூடிய விஷயம் இது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு சீவகனும் வேற வழியே இல்லாம அவருக்கு சத்தியம் செய்து தரான். ஆனா இந்த 1 வருஷத்துக்குள்ள கட்டியங்காரன் மேல போர் தொடுக்கிறதுக்கு தேவையான ஆயத்தங்களை செய்யணும்னு தனக்குள்ளேயே முடிவெடுத்துக்கிறான். ஏமாங்கத நாட்டுல மிகப்பெரிய வன பகுதி ஒண்ணு இருந்தது. சாதாரணமா ஏமாங்கத நாட்டு மக்கள் அந்த காட்டு பகுதிக்குள்ள போய் வெளியில வரக்கூடிய பழக்கம் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த காடு பயங்கர அடர்த்தியா வளர்ந்திருந்தது. அதுக்குள்ள வேடர்கள் மட்டுமே தான் குடியிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய கனி காய்களையும் வேட்டையாடக்கூடிய மான்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வேடர்களோட தலைவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. நம்ம இங்க இருக்கோம்னு பயப்பட்டாதான் மக்கள் இங்க வராம இருப்பாங்க, இல்லைன்னா சாதாரணமா மக்கள் காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா நம்ம காட்டோட அரசனா இருக்க முடியாம போயிடும் அப்படின்னு வேடுவனோட தலைவனுக்கு எண்ணம் தோன்றுது. தன்னுடைய கூட்டாளிகளை கூப்பிட்டு சொல்றான், நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம மேல பயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால இங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் காமிக்கணுங்கிறதுக்காக அந்த ஊரோட மிகப்பெரிய செல்வந்தரான நந்தகோன் அப்படிங்கிறவரோட வீட்டில இருந்து ஆணிரைகளை பசுமாடுகளை கவர்ந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட அவருடைய வீட்டுல மட்டுமே 100க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் உண்டு. அந்த பசுமாட்டை காவல் வைக்கக்கூடிய காவல்காரர்களும் குறுக்க போய் தடுத்தோம்னா அவங்களோட அம்புக்கு நம்ம இரையாயிடுவோம் பயந்துகிட்டு யாருமே வேடர்களை தடுக்கல. இந்த விஷயம் அந்த நாட்டை அந்த காலகட்டத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த கட்டியங்காரனுடைய காதுக்கு போய் சேருது. சாதாரணமா கட்டியங்காரனை மிகப்பெரிய வணிகர்களோ அழகான பெண்களோ இல்ல மிகப்பெரிய செல்வந்தர்களோ மட்டும்தான் உள்ள போய் சந்திக்க முடியும். வேற யார் வந்தாலும் கட்டியங்காரன் அவ்வளவு சீக்கிரம் உள்ள வந்து அவங்கள சந்திக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டான். திருட்டு போயிருக்கிறது நந்தகோனோட மாடுகள்னு தெரிஞ்சோன்னா கட்டியங்காரன் அதிர்ந்து போறான். ஏன்னா நந்தகோன் அந்த ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தர், அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய வரி கொடுக்க கூடியவர். அவருடைய வீட்டுல மாடு திருடு போயிருக்குன்னு இதை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வரி நின்னு போயிடுமேங்கிறதுக்காக உடனடியா ஏதாவது செயல்பாடுகள் செய்யணும்னு தன்னுடைய வீரர்களை காட்டுக்குள்ள போய் அந்த பசுமாடுகளை கவர்ந்துட்டு வரும்படியா சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவனுடைய வீரர்கள் காட்டுக்குள்ள போறாங்க. கிட்டத்தட்ட இரவு நேரம் ஆயிடுது. வேடுவர்களுக்கு இரவு நேரம் தான் பழக்கப்பட்ட நேரம். மறைஞ்சிருந்து வீரர்களை தாக்கி வீழ்த்துறாங்க. மிச்சமிருந்த வீரர்கள் உயிர் பழிச்சா போறோம்னு நாட்டுக்கு திரும்பி ஓடி வராங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிய வருது. அப்ப நந்தகோன் ஒரு அறிவிப்பை ஏற்படுத்துறாரு. யாரு காட்டுக்குள்ள போய் என்னுடைய பசுமாடை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் சீவகனுக்கும் தெரிய வருது. ஆனா சீவகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் பண்றதுல அவ்வளவு ஈடுபாடு இல்ல. ஆனா சீவகனுடைய நண்பனான பதும்பன் அந்த பெண் மேல பல வருஷங்களா காதல் கொண்டிருக்காரு. அந்த பெண்ணை எப்படியாவது தான் திருமணம் பண்ணணும்னு சீவகன் கிட்ட சொல்றாரு. அவருக்காக சீவகனும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து கொஞ்ச நாள் காட்டுக்குள்ள போய் காட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நாள் இந்த வேடுவர்கள் மேல போர் தொடுத்து அந்த ஆணிரைகளையும் அங்கிருந்து கவர்ந்து நாட்டுக்கு திரும்புறாங்க. இந்த விஷயம் அந்த ஊர் முழுக்க தெரிய ஆரம்பிக்குது. சீவகனை பாராட்டி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு மிகப்பெரிய விழாவை எடுத்து கொண்டாடுறாங்க. அந்த விழாவுக்கு ஆடுறதுக்கு அனந்தமாலை அப்படிங்கிற ஒரு ஆடல் அரசி வரா. அந்த ஆடல் அரசி மேல கட்டியங்காரன் ரொம்ப நாளா கண் வச்சிருக்கான். இன்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆடல் அரசிய தன்னுடைய அந்த புறத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறான்.
ஆனா அவளோ ஆடும் பொழுது சீவகனையே பார்த்து அவனையே நினைச்சு ஆடுறா. இதனால கட்டியங்காரனுக்கு சீவகன் மேல பயங்கரமான பொறாமை ஏற்படுது. நந்தகோன் சீவகனுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய மகளை மணந்துக்கும்படியா சீவகன் கிட்ட சொல்றாரு. தான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற போறதா சொல்றாரு. ஆனா சீவகன் முதல்ல தான் மணக்க போற பெண் தன்னுடைய குலத்துலதான் இருக்கணும்னு, தன்னுடைய வம்சத்துல சேர்ந்தவளா இருக்கணும்னு சொல்லி அந்த பெண்ணை நிராகரிக்கிறாரு. தனக்கு பதிலா தன்னுடைய நண்பனான பதுமுகனுக்கு அவங்களை திருமணம் பண்ணி தர சொல்லி அவரு கேட்கிறாரு. பதுமுகன் இல்லைன்னா இந்த வெற்றியே எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி பதுமுகனுக்கு அவருடைய காதலிய திருமணம் பண்ணி வைக்கிறாரு. ஏமாங்கத நாட்டோட மிகப்பெரிய வணிகரான சீதத்தன் வாணிபம் செய்யறதுக்கு கடல் தாண்டி போறதுக்காக ஒரு கப்பல் ஏறி போறாரு. போற வழியில அந்த கப்பல் அலைகளால அலைக்கழிக்கப்படுது. ஒரு கட்டத்துல அவர் கப்பலோட கடல்ல மூழ்கி போறாரு. 2-3 வீரர்களால காப்பாற்றப்பட்டு ஒரு இடத்துல கரை சேருறாரு. அவர் சேர்ந்த அந்த இடம் தான் வித்யாதர நாடு. அந்த நாட்டு மன்னன் கிட்ட சீதத்தனை கூட்டிகிட்டு போறாங்க. அவர் தன்னுடைய பெயர் சீதத்தனும் ஏமாங்கத நாட்டுல இருக்கக்கூடிய ராசமாபுரத்துல இருந்தும் வரதா சொல்றாரு. அந்த மன்னர் கருடவேகனும் அவருடைய மனைவி ராணி தாரணியும் அவர் அன்போட வரவேற்கிறாங்க. எதுக்கு தனக்கு இத்தனை உபசரணைன்னு மன்னர் கிட்ட அவர் கேட்கிறாரு. அப்ப மன்னர் முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த கடல்ல ஏற்பட்ட சீற்றம் தானா ஏற்படலன்னு மாயாவிகள் மூலமா உங்களை இங்க வர வைக்கிறதுக்காகவே தான் ஏற்படுத்தியதாகவும் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. எதுக்கு அப்படின்னு சீதத்தன் கேட்கவும், என்னுடைய மகள் கந்தர்வதத்தைய மணக்க போறவரு ஏமாங்கத நாட்டுல இருக்கிறதாவும் அவர்கிட்ட இவளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏமாங்கத நாட்டுல இருந்து ஒரு வணிகர் வருவாருன்னு ஜோசியர் சொல்லி இருந்தாரு. அப்பேற்பட்ட வணிகரா நீங்க வந்த உடனே உங்கள் மூலமா தான் இந்த திருமணம் நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட கந்தர்வதத்தை அனுப்பி வைக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. வணிகரும் இவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கந்தர்வதத்தையும் ஒரு தோழி பெண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு ஏமாங்கத நாட்டுக்கு புறப்படுறாரு. சீதத்தனுடைய மனைவிக்கு குழந்தைகள் இல்லாததுனால கந்தர்வதத்தையையும் அவருடைய தோழி பெண்ணையும் அவங்க தன்னுடைய மகள்கள் மாதிரி போற்றி பத்திரமா பாதுகாக்கிறாங்க. சீதத்தன் அந்த நாட்டு மன்னனா இருக்கக்கூடிய கட்டியங்காரன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. கந்தர்வதத்தைக்கு ஏற்ற மணாலனை தேர்ந்தெடுக்கணும்னு போட்டியும் அறிவிக்கிறாரு. அந்த போட்டி என்ன அப்படின்னா, கந்தர்வதத்தை நடனத்திலையும் பாடல்லையும் ரொம்பவே சிறந்தவளா இருக்காங்க. அவங்களுடைய நடனத்துக்கும் பாட்டுக்கும் ஏத்த மாதிரி யாரு சரியான முறையில யாழ் வாசிக்கிறாங்களோ, யாருக்கு அப்பேற்பட்ட பாட்டு ஞானம் இருக்கோ அவங்களே கந்தர்வதத்தைக்கு மணாலன் ஆகணும் அப்படின்னு போட்டி அறிவிக்கப்படுது. பல ஊர்கள்ல இருந்தும் பல நாடுகள்ல இருந்தும் ஆண்கள் அங்க வராங்க, போட்டியில கலந்துக்கிறாங்க. ஆனா கந்தர்வதத்தையோட திறமைக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் தோற்று போறாங்க. கடைசியா சீவகன் வராரு, யாழ் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சீவகனை பார்த்த உடனேயே கந்தர்வதத்தைக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவங்க பாடிக்கிட்டே நடனம் ஆடுறாங்க. ஒரு கட்டத்துல சீவகனை நினைச்சுக்கிட்டே ஒரு இடத்துல அவங்க தவற விட்டுடுறாங்க. ஆனா அதையும் சீவகன் தன்னுடைய யாழ் வாசிப்பு மூலமா சரி கட்டுறாரு. இதன் மூலமா சீவகன் கிட்ட கந்தர்வதத்தை தோற்று போறாங்க. வெட்கத்தோட சீவகனுக்கு மாலை அணிவிச்சு அவரை திருமணமும் பண்ணிக்கிறாங்க. கந்தர்வதத்தையோட சீவகன் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஆற்றங்கரையில குணமாலைக்கும் சுரமஞ்சரிக்கும் யாருடைய மைப்பொடி சிறந்ததுன்னு ஒரு சண்டை ஏற்படுது. இதை தீர்க்கறதுக்காக 2 பேரும் தன்னுடைய தோழி பெண்களை அங்க இருக்கக்கூடிய வீதிக்கு அமைச்சு யார்கிட்டயாவது கேட்டுட்டு வர சொல்றாங்க. அவங்க 2 பேரும் விசாரிச்சதுல இது சீவகன் கிட்ட கேட்டா தீர்க்கப்படும்னு தெரிய வருது. சீவகன் கிட்ட வந்து இத பத்தி கேட்கறாங்க. அவரு 2 மைப்பொடியையும் வானத்துல வீசுறாரு. சுரமஞ்சரியோட மைப்பொடி அப்படியே கீழே பூமியில வந்து விழுகுது. ஆனா குணமாலையோட மைப்பொடிய பறவைகள் பிடிச்சு சாப்பிடுது. இத காமிச்சு உண்மையான இயற்கையான பொருள்களான மைப்பொடியை மட்டும்தான் வாயிலா ஜீவன்களால சாப்பிட முடியும். அப்பேற்பட்ட மைப்பொடி தான் உடலுக்கும் சிறந்தது அப்படின்னு சொல்லி குணமாலையோடதே சிறந்ததுன்னு சொல்லி சீவகன் அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. இது தெரிய வந்ததும் சுரமஞ்சரிக்கு குணமாலை மேல பயங்கரமான பொறாமை ஏற்படுது, பயங்கரமான கோபம் ஏற்படுது. அப்படியே அந்த கோபம் சீவகன் மேலயும் ஏற்பட்டு அது சீவகன் மேல காதலா மாறுது. திருமணம் பண்ணா சீவகனை தான் பண்ணுவேன்னு சொல்லி தன்னுடைய தந்தை கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிறாங்க. தன்னை சுத்தி எந்த ஆணும் இருக்க கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வீடு முழுக்க பணிக்கு பெண்களையே நியமிக்கிறாங்க. ஆண்னு சொல்ல ஒரு சிற்பம் கூட அவங்களுடைய வீட்டுல இல்ல. இதே நேரத்துல கடை தெருவுல இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அந்தணர்கள் 2 பேர் ஹோமம் வளர்த்தி பூஜைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பூஜைக்காக வைக்கக்கூடிய சில பொருள்கள்ல ஒரு நாய் வந்து வாய வச்சு சாப்பிடுது. உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த நாயை அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த நாய் மயங்கி கீழே விழுகுது. அந்த நாயோடைய சொந்தக்காரன் ஒரு மிகப்பெரிய குடிகாரரா இருக்காரு. தன்னுடைய குடி போதையையும் மறந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை தாக்க முற்படுறாரு. அந்த நேரத்துல சீவகன் அங்க வராரு. அந்த நாயை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்க எல்லாரையும் திட்டிட்டு
அந்த நாய் கிட்ட போய் உட்கார்ந்து, உன்னுடைய போன ஜென்மத்து பாவத்தினால இந்த ஜென்மத்துல நீ நாயா பிறந்திருக்க, ஆனா இப்பேற்பட்ட பிறவி உனக்கு இனிமேலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு மந்திரம் சொல்றேன்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த நாயினுடைய உடல்ல இருந்து ஒரு மஞ்சள் ஒளி வெளிவருது. அந்த ஒளியிலிருந்து சுரமஞ்சனன் அப்படிங்கிற ஒரு தேவன் காட்சியளிக்கிறாரு. சீவகனுக்கு நன்றி தெரிவிச்சு சீவகனுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தான் செய்யறத சொல்றாரு. ஆனா சீவகன் எனக்கு இப்போதைக்கு உதவி தேவையில்லைன்னு சொல்லவும், உங்களுக்கு எப்ப உதவி தேவையோ அப்ப என்ன கூப்பிடுங்க, அந்த நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு சுரமஞ்சனன் மறைஞ்சு போறாரு. அடுத்த நாள் காலையில அந்த நாட்டு அரசனான கட்டியங்காரனுடைய பட்டத்து யானை மதம் பிடிச்சு ஊருக்குள்ள ஓடி வருது. பாக்குறவங்களை எல்லாம் மிதிச்சு கொள்ளுது. அந்த யானை ஒரு பல்லக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. பல்லக்கு தூக்கிகள் அந்த பல்லக்க கீழே வச்சுட்டு 8 திசைகளும் செதறி ஓடுறாங்க. அந்த பல்லக்குல குணமாலையும் மாலையும் இருக்காங்க. வெளியே எட்டி பாக்குறாங்க. ஒரு யானை தன்னை நோக்கி ஓடி வரத பார்த்து பயந்து போறாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த சீவகன் அந்த யானையை கட்டுப்படுத்தி அந்த பெண்களை காப்பாத்துறாரு. இதனால சீவகன் மேல குணமாலைக்கும் காதல் உருவாகுது. அவங்க தன்னுடைய தந்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவர் சீவகனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சேன்னு முதல்ல தயங்குறாரு. இருந்தாலும் தன்னுடைய மகள் ஆசைப்படுறாளேங்கிறதுக்காக சீவகன் கிட்ட ஒரு தடவை கேட்டு பார்க்கலான்னு அவருடைய வீட்டுக்கு போறாரு. சீவகன் தன்னுடைய தாய் தந்தை இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் தன்னுடைய முதல் மனைவி கந்தர்வதத்தை ஒத்துக்கிட்டாதான் இந்த திருமணத்தை பண்ணிப்பேன்னு சொல்றாரு. அவங்களை எப்படியாவது தான் சமாளிச்சு அவங்க மனம் கோணாம பாத்துக்கிறதா சீவகனுடைய அம்மா சொல்றாங்க. இதனால சீவகனும் இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு. பொதுவா பலதர மனம் அப்படிங்கிறது இதிகாசங்களையும் புராணங்களையும் பழைய கதைகள்லயும் பெரிய விஷயமா பேசப்பட்டாலும், மனசாட்சி பூர்வமா பார்த்தா ஒரு பெண் இருக்கும் பொழுதே இன்னொரு பெண்ணை மணக்கிறதுங்கிறது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது. எனக்கு பர்சனலா இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசவோ இல்ல பயங்கரமா இதை விவரிக்கிறதுலயோ ஆர்வமும் கிடையாது. சீவகன் இதுக்கு அடுத்தது 7 பெண்களை மணக்க போறாரு. சோ அவர் அடுத்தடுத்து எங்க போறாரு, யார மணக்கிறாருங்கிற விவரங்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அந்த காதல் கதைகளை நான் விளக்க போறது கிடையாது. இதுக்காக யாரும் என் மேல கோவப்படாதீங்க. சீவகனால அடக்கப்பட்டு அரண்மனைக்கு திருப்பி கொண்டு போகப்பட்ட பட்டத்து யானை அங்க இருக்கிறவங்களோட சகஜமா பழக மறுக்குது. ஒரு கட்டத்துல மன்னன் கட்டியங்காரன் கோவப்பட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கவும் நடந்த விஷயங்களை யானை பாகன் சொல்றான். பட்டத்து யானை மேல ஒருத்தர் ஏறி இருக்கானா இது எவ்வளவு பெரிய அரச குற்றம்னு சொல்லி இதையே சாக்கா வச்சு சீவகனை கட்டியங்காரன் சிறையில இடுறான். எல்லா உண்மைகளும் சீவகனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த சமயத்துல தான் குருவுக்கு செஞ்ச சத்தியத்துக்காக சீவகனும் சிறைக்குள்ள அடையறான். சிறைக்குள்ளேயே எப்படியாவது சீவகனை கொல்லணும்னு கட்டியங்காரன் திட்டம் போடுறான். சீவகனுடைய முதல் மனைவி கந்தர்வதத்தை விஷயம் கேள்விப்பட்டு சீவகனை வந்து சந்திச்சு அவரை எப்படியாவது விடுவிக்கிறதா சொல்றாங்க. ஆனா சீவகன், நான் இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அதை முதலையே செஞ்சிருப்பேன், நான் சில முக்கியமான காரணங்களுக்காகவே இப்ப சிறையில இருக்கேன், நீ கவலைப்படாம போன்னு சொல்லி தன்னுடைய மனைவிய அனுப்பி வைக்கிறாரு. அந்த நேரத்துல உதவி கேட்டு சுரமஞ்சனனை நினைக்கிறாரு. சுரமஞ்சனன் அங்க தோன்றி சீவகன் அந்த இடத்துல இருந்து மறைய செய்யறாரு. அதே நேரத்துல கட்டியங்காரனோட நெருக்கமா இருக்கக்கூடிய மதனன் சீவகனை கொல்றதுக்காக சிறைக்கு வரான். சீவகனுடைய விலங்குகள் மட்டும் அங்க இருக்கிறதையும் சீவகன் காணோங்கிறதையும் பார்த்து பயங்கரமா பயப்படுறான். சீவகன் எங்க போயிருப்பான்னு அவருக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. இருந்தாலும் இப்ப கட்டியங்கார கிட்ட இருந்து தப்பிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பக்கத்து சிறையில இருக்கக்கூடிய ஆளை கொன்னு அவனுடைய முகத்துல ஏராளமான கோடுகளை வரைஞ்சு முகம் அடையாளமே தெரியாத மாதிரி அதை செதைச்சு அங்க இருக்கக்கூடிய பட்டத்து யானையோட காலால அவனுடைய தலையை இடற செஞ்சு இறந்து போனது சீவகன் தான் கட்டியங்காரனை நம்ப வைக்கிறான். சீவகன் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் அந்த ஊர் முழுக்க பரவுது. அந்த ஊர்லயே கந்தர்வதத்தை ஒருத்தரை தவிர மீதி எல்லாருமே சீவகன் நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. சீவகன் தாங்கிட்ட சொன்னதுல இருந்து கண்டிப்பா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பாருன்னு கந்தர்வதத்தை மட்டும் நம்புறாங்க. அதே நேரத்துல சீவகன் சுரமஞ்சனனுடைய வீட்டுல இருக்காரு. சுரமஞ்சனன் அடுத்து சீவகன் போக வேண்டிய இடங்களை பத்தியும் அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தியும் அவருக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சீவகனுக்கு 3 மந்திரங்களை சொல்லி கொடுத்து ஆபத்தான நேரத்துல இந்த 3 மந்திரங்களை பயன்படுத்தும்படியா சொல்றாரு. முதல் மந்திரம் குரலை இனிமையாக்கி பாடக்கூடிய மந்திரம். 2வது மந்திரம் பாம்பினுடைய விஷத்தை வெளியேற்றக்கூடிய மந்திரம். 3வது மந்திரம் நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய மந்திரம். இந்த 3 மந்திரங்களையும் சொல்லி கொடுத்து சீவகனுக்கு தேவையான நேரத்துல எப்ப வேணாலும் தான் உதவி செய்யறதா சொல்லி சீவகனை அனுப்பி வைக்கிறாரு. சீவகன் அங்கிருந்து கிளம்பி முதல்ல பல்லவ நாட்டுக்கு வராரு. பல்லவ நாட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் அவர் நடந்து வராரு. ஒரு அரங்கத்திலிருந்து ஆடல் சத்தமும் பாடல் சத்தமும் சீவகனுடைய காதுல விழுகுது. அந்த இசையால ஈர்க்கப்பட்டு அரங்கத்துக்குள்ள வராரு. உள்ள வந்து நடன கலைய பார்த்து பிரமிச்சு நிக்கிறாரு. அந்த நேரத்துல கூட்டத்தில இருந்து ஒருத்தர் வந்து சீவகனை தனியா கூட்டிட்டு போறாரு.
நம்மள கூட்டிட்டு போறது அந்த நாட்டுடைய இளவரசன் அப்படிங்கறது அவருடைய தோரணையிலிருந்தே சீவகனால புரிஞ்சுக்க முடியுது. அந்த நாட்டினுடைய இளவரசன் சீவகனை பார்த்த உடனே எனக்கு உங்களை பார்த்தது ரொம்பவே பிடிச்சிருச்சு, ஏதோ உங்களோட நட்பு கொள்ளணும்னு தோணுச்சுன்னு சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு வராரு. அந்த நேரத்துல அவசர அவசரமா இளவரசனுக்கு ஒரு செய்தி வந்து சேருது. அவருடைய அக்காவும் அந்த நாட்டு இளவரசியுமான பதுமைய பாம்பு கடிச்சிட்டதாவும் அந்த விஷத்தை இறக்கறதுக்காக அந்த வைத்தியர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறதாவும் செய்தி வருது. அதை கேட்ட உடனே சீவகனை கூட்டிட்டு வேகமா அரண்மனைக்கு வராரு. சீவகன் தன்னால இந்த பாம்பு விஷத்தை முறிக்க முடியும்னு சொல்லி பாம்பு விஷத்தை முறிச்சு பதுமைய காப்பாத்துறாரு. இதனால பதுமை சீவகன் மேல காதல் கொண்டாங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. கொஞ்ச நாட்கள்லயே பதுமையை திரும்பி வந்து சந்திக்கிறதா சொல்லி அங்கிருந்து சீவகன் கிளம்பி போறாரு. காடுகள் வழியா அவருடைய பயணம் தொடருது. சீவகனுடைய காட்டு பிரயாணம் ஒரு வழியா முடிவுக்கு வருது. மக்கள் நடமாடக்கூடிய சாலை அவர் கண்ணுக்கு தெரியுது. அதன் மூலமா தாம் மத்தியம தேசத்துக்கிட்ட வந்துட்டோங்கிறத அவர் உணர்றாரு. கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு போலான்னு சொல்லி ஒரு மாமரத்துக்கு கீழே உட்கார்றாரு. அந்த நேரத்துல அவருக்கு பக்கத்துல ஒரு அம்பு வந்து விழுகுது. அவர் சுத்தி பார்க்கிறாரு. ஒரு சின்ன பையன் அந்த மாமரத்துல இருக்கக்கூடிய மாங்காய பறிக்கிறதுக்காக அம்பு எழுதிக்கிட்டு இருக்கான். அவனுடைய குறி தவறுனதுனால அது சீவகன் கிட்ட வந்து விழுந்திருந்தது. சீவகன் அந்த பையனை கூப்பிட்டு எப்படி அம்பு எய்தணும்ங்கறத சொல்லி கொடுக்கறாரு. இதனால அந்த பையனுக்கு சீவகனை ரொம்ப பிடிச்சிடுது. என்னுடைய தந்தை கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி அந்த பையன் சீவகனை கூட்டிட்டு போறான். போற வழியில தான் அந்த பையன் மத்தியம தேசத்து இளவரசன்கிறத சீவகன் தெரிஞ்சுக்கிறாரு. மத்தியம தேசத்து அரசன் கிட்ட அந்த பையன் சீவகனை கூட்டிக்கிட்டு வரான். சீவகன் ஒருவேளை இந்த அரசன் கட்டியங்காரனுக்கு நண்பனா இருந்தா நம்மளுடைய காரியம் எல்லாம் கெட்டுடுமேன்னு யோசிச்சு தான் ஒரு வணிகனோ தன்னுடைய பேரு வாமனனோ அந்த மன்னன் கிட்ட போய் சொல்றான். அந்த மன்னன் தன்னுடைய 4 இளவரசர்களுக்கும் சீவகனை குருவா நியமிக்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையும் அந்த இளவரசர்களுக்கு சொல்லி கொடுக்கறாரு. ஒரு நாள் ஒரு மாலையை உட்காந்து கோர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த புறத்து பெண் ஒருத்தி சீவகன் கிட்ட வந்து இது என்ன மாலைன்னு கேட்கிறா. சீவகன் இது ஒரு விசேஷமான மாலைனும் இந்த மாலைய படிக்க தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவ அந்த மாலைய அந்த நாட்டுடைய இளவரசி கனகமாலை கிட்ட கொண்டு போறா. கனகமாலைக்கு அந்த மாலைய பார்த்தோன்னா அதுல இருக்கிற உட்செய்தி புரிஞ்சிருது. அவளும் பதிலுக்கு ஒரு மாலை தொடுத்து சீவகனுக்கு கொடுத்து அனுப்புறா. இந்த மாலை மூலமா இவங்க 2 பேருக்குள்ளயும் காதல் வளர ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதே நேரத்துல ஏமாங்கத நாட்டுல சீவகனுடைய நண்பர்களும் சீவகனுடைய குடும்பத்தாரும் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. சீவகன் உண்மையாவே இறந்துட்டாரா, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாத குழப்பத்துல இருக்காங்க. ஆனா காந்தர்வதத்தை மட்டும் அவருக்கு எதுவும் ஆகல அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க. அவங்கள சந்திக்கலான்னு சீவகனுடைய தம்பி நந்தட்டன் வராரு. காந்தர்வதத்தை கொஞ்சமும் கவலை இல்லாம இருக்கிறத பாத்துட்டு என்னுடைய அண்ணன் இல்லைனாலும் நீங்க எப்படி கவலை இல்லாம இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. காந்தர்வதத்தை தனக்கு மந்திர மாயங்கள் தெரியும்னு சொல்லி நந்தட்டனை கண்ணை மூடி படுக்க சொல்றாங்க. அவர் கண் விழிக்கும் பொழுது மத்தியம தேசத்துல விழிக்கிறாரு. சீவகனுடைய முகஜாடையும் இந்த பையனுடைய முகஜாடையும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்லி சில பேர் நந்தட்டனை பார்த்த உடனே சீவகன் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசுறாங்க. அதே நேரத்துல ஏமாங்கத நாட்டுல சீவகனுடைய நண்பர்களும் சீவகனை எப்படியாவது பார்க்கணும்னு காந்தர்வதத்தையே தேடி வராங்க. அவர் மத்தியம தேசத்துல இருக்காருன்னு காந்தர்வதத்தை சொல்லவும் அவங்க எல்லாருமா சேர்ந்து மத்தியம தேசத்துக்கு கிளம்புறாங்க. வர வழியில அவங்க தண்டகாரண்யத்தை தாண்டி வர வேண்டியதா இருக்கு. அங்க தவ கோலத்துல இருக்கக்கூடிய சீவகனுடைய உண்மையான தாயான விசையை சந்திக்கிறாங்க. விசையை கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறது மூலமா சச்சந்தனுடைய உண்மையான மகன் சீவகன் தான் அப்படிங்கறதும் தங்கள் நாட்டோட அடுத்த மன்னர் சீவகன் தாங்கிறதும் அவருடைய நண்பர்களுக்கு தெரிய வருது. மத்தியம தேசத்தை வந்து அடையறாங்க. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சில பசு மாடுகளை அவருடைய நண்பர்கள் கடத்திக்கிட்டு வராங்க. அந்த பசு மாடுகளை மீட்கிறதுக்காக சீவகன் ஒரு சின்ன படையோட காட்டுக்குள்ள வராரு. அந்த நேரத்துல அவர்கிட்ட ஒரு ஓலை வந்து விழுகுது. அந்த ஓலையில ஏமாங்கத நாட்டு அரசரான சீவகனை சந்திக்கிறதுக்காக அவருடைய நண்பர்கள் வந்திருக்கிறதா எழுதியிருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்பட்டவர் அவருடைய நண்பர்களை காட்டுல இருந்து கூட்டிக்கிட்டு மத்தியம தேசத்துக்கு வராரு. தன்னுடைய நண்பர்களையும் அந்த நாட்டு மன்னருக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவங்களோடயே சேர்ந்து திருப்பி ஏமாங்கத நாட்டுக்கு கிளம்பி வராரு. வர வழியில தன்னுடைய உண்மையான தாயான விசையை சந்திக்கிறாரு. அவங்கள பார்த்த உடனே சீவகனுக்கு கண்ணீர் தாங்க முடியல. அவங்க கால்ல விழுந்து ஆசி வாங்குறாரு. அவங்களுடைய தாயும் அவங்கள கட்டி அணைச்சு பயங்கரமா அழுகுறாங்க. நீ கட்டியக்காரனை பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி உடனே கட்டியக்காரன் மேல போர் தொடுக்கும்படியா சொல்றாங்க. ஆனா சீவகன் அச்சனந்தி அடிகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறதாவும் 1 வருஷம் காத்திருக்கிறதா சொன்னதாவும் அதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு விசையை சொல்றாங்க, விதேய நாட்டுலதான் என்னுடைய அண்ணனும் உன்னுடைய மாமனுமான கோவிந்தன் அரசரா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சீவகன் ஏமாங்கத நாட்டுல தனக்கு சில வேலைகள் இருக்கிறதாவும் தன்னுடைய தாய விதேய நாட்டுக்கு முன்னாடி போக சொல்லிட்டு அவர் ஏமாங்கத நாட்டுக்கு தன்னுடைய நண்பர்களோட கிளம்புறாரு. வர வழியில அவருடைய நண்பர்கள்ல ஒருத்தர் சுரமஞ்சரின்னு ஒரு பெண் இருக்கிறதாவும்
முடிஞ்சா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி காமிக்கும்படியாவும் சீவகனுக்கு சவால் விடுக்கிறாரு. சீவகனும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு ஒரு வழியா சுரமஞ்சரிய திருமணம் பண்ணி காமிக்கிறாரு. விதேய நாட்டுல அவருக்கு பயங்கரமான வரவேற்புகள் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் சீவகனுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அவருடைய மகள் இலக்கணை சீவகன் மேல காதல் கொள்றாங்க. சீவகன் போருக்கு தயாராகிறாரு. விதேய நாட்டுல மிகப்பெரிய படை திரட்டுறாங்க. அந்த நேரத்துல கட்டியங்காரன் கிட்ட இருந்து சீவகனுடைய மாமா கோவிந்தனுக்கு ஒரு ஓலை வருது. பல காலங்களா சச்சந்தனை நான் தான் கொண்டுட்டேன்னு ஒரு வதந்தி உலாவிக்கிட்டு இருக்கு. அந்த வதந்தி பொய்யினும் அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கணும். இங்க வந்தா என்னால நிரூபிக்க முடியும். நீங்க ஏமாங்கத நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டியங்காரன் கோவிந்தனுக்கு ஓலை அனுப்பியிருந்தாரு. அதை பார்த்தோன்னா அவர் சீவகன் கிட்ட ஏமாங்கத நாட்டுக்கு போலாமா இல்ல இந்த ஓலைக்கு மறு ஓலை அனுப்பாம இருந்துட்டு போர் தொடுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சீவகன் இப்போதைக்கு நீங்க அவரோட நட்பா இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கோங்க, நம்ம ஏமாங்கத நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மறு ஓலையை அனுப்பிட்டு இவங்க ஏமாங்கத நாட்டுக்கு போறாங்க. சீவகனை தவிர மீதி எல்லாரும் நாட்டுக்குள்ள போறதா முடிவாகுது. அந்த நேரத்துல சீவகன் தன்னுடைய மாமன் கிட்ட சொல்றாரு, கட்டியங்காரனை நேர்மையான முறையில போர் புரிஞ்சு வென்றாதான் என்னுடைய தந்தைக்கு அது நான் செய்யக்கூடிய நீதி ஆகும். நாம போர் தொடுத்து வரோங்கிறதையே அவர்கிட்ட அறிவிக்காம நம்ம அவரோட சண்டை போடுறது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது. அது நீதி தவறி நடந்த மாதிரி இருக்கும். கட்டியங்காரனுக்கும் ஆள் சேர்க்கறதுக்காகவும் அவர் போர் புரியறதுக்காகவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அங்க அமைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமன் கிட்ட சொல்றாரு. சீவகன் அழகுல மட்டும் இல்ல அறிவுலையும் அவருடைய நீதியிலையும் பிறழாம இருக்காருங்கிறத நினைச்சு அவருடைய மாமனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கட்டியங்காரனை வந்து சந்திக்கிறாரு. ஆரவாரமான வரவேற்புகள் நடக்குது. கட்டியங்காரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கோவிந்தன் சொல்றாரு, என்னுடைய மகள் இலக்கணைக்கு தக்க மணாலனை நான் முடிவு செய்யணும். என்னுடைய நாட்டுல இந்த போட்டியை நான் வச்சேன்னா என்னுடைய நண்பர்கள் மட்டும்தான் வருவாங்க. ஆனா இதே ஏமாங்கத நாட்டுல வச்சா என்னுடைய நண்பர்களும் ஏமாங்கத நாட்டு நண்பர்களும் சேர்ந்து வருவாங்க. அப்ப நிறைய பேர் இருக்கும் பொழுது இலக்கணைக்கு தக்க மணாலனை என்னால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட கட்டியங்காரனும் அதற்கு சம்மதிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில இலக்கணையை யார் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான போட்டிகள் நடைபெறுது. அந்த போட்டியோட நியதி என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய காட்டு பன்றி ஒண்ணு வரும். அந்த காட்டு பன்றியோட தோலே கிட்டத்தட்ட 10 யானைகளோட தோலுக்கு சமமா இருக்கும். அவ்வளவு தடிமனா இருக்கக்கூடிய ஒரு காட்டு பன்றி, அதன் மேல தங்க கவசம் போர்த்தப்பட்டு இருக்கும். இந்த காட்டு பன்றிய யாரு ஒரே ஒரு அம்பு எய்தி கொள்றாங்களோ அவங்க தான் இலக்கணைய மணக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியுடைய நியதி. பகல் நேரத்துல இந்த போட்டி நடந்ததுனால தங்க கவசத்து மேல ஒளிப்பட்டு கண்கள் கூசி நிறைய பேர் இறந்தும் போனாங்க. இப்பேற்பட்ட கடுமையான போட்டியை எதிர்கொள்றதுக்காக சீவகன் வராரு. சீவகனை பார்த்தோன்னு கட்டியங்காரன் நடுநடுங்கி போறாரு. வாய் விட்டு தன் பக்கத்துல யார் இருக்காங்கிறதையும் மறந்து சீவகன் இறந்துட்டதா சொல்லி தன்னை மதனன் ஏமாத்திட்டானேன்னு பயங்கர கோபத்தோட கர்ஜிக்கிறாரு. பக்கத்துல இருந்த கோவிந்தன் புன்முறுவலோட கட்டியங்காரனை பாக்குறாரு. சீவகன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. கட்டியங்காரன் பயத்திலேயே முழிக்கிறாரு. நீ வஞ்சகமா கொலை செஞ்ச சச்சந்தனுக்கும் என்னுடைய தங்கை விசையைக்கும் பிறந்த மகன் தான் சீவகன், என்னுடைய மருமகனவா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னா கட்டியங்காரனுக்கு பயங்கரமா கோபம் வருது. போர் நடக்க போகுது அப்படிங்கறத கட்டியங்காரன் புரிஞ்சுக்கிறாரு. சீவகன் அந்த பன்றிய நோக்கி அம்பு எய்தறாரு. அந்த அம்பு நேரா பன்றியோட கண்ணை தொலைச்சு பின்வழியா வெளியே வந்து அந்த பன்றிய கொன்னுடுது. இதன் மூலமா சீவகன் ஜெயிச்சதுனால இலக்கணையும் அவரே திருமணம் பண்ணிக்கிறாரு. போட்டிக்காக வந்திருந்த மன்னர்கள்ல பாதி பேர் கட்டியங்காரன் பக்கமும் பாதி பேர் கோவிந்தன் பக்கமும் கூட்டம் சேருறாங்க. சீவகன் 8 பெண்களை திருமணம் பண்ணி இருந்ததுனால அந்த 8 நாட்டு மன்னர்களும் சீவகனுக்கு பக்கபலமா வந்து இந்த போர்ல இணையறாங்க. சீவகனுக்கும் கட்டியங்காரனுக்கும் நடந்த இந்த கடுமையான போர்ல சீவகனே வெற்றி பெறாரு. ஏமாங்கத நாட்டை கட்டியங்காரன் கிட்ட இருந்து திருப்பி கைப்பற்றுறாரு. அந்த நாட்டை அந்த புறத்துல இருக்கக்கூடிய பெண்களை தொடர்ந்து அந்த நாட்டிலேயே இருக்கலாம்னு, நாட்டை விட்டு வெளியே போக வேண்டாம்னு சொல்லி அவங்கள அங்கேயே தங்கும்படியாவும் வேண்டிக்கிறாரு. தன்னுடைய 8 மனைவிகளோடையும் ஏமாங்கத நாட்டுல தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றாரு. அடுத்தடுத்து குழந்தைகள் நிறைய பிறந்து 30 ஆண்டுகளுக்கு சீவகன் அரசரா ஆட்சி புரியறாரு. அதற்கப்புறமா தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய மகன் கையில ஒப்படைச்சிட்டு தன்னுடைய நாடு, வீடு, மக்கள் எல்லாரையும் துறந்து துறவியா போகிறாரு. அவருடைய வாழ்க்கை துறவியாவே இருந்து கடைசியில முக்தி பெறுது. சிந்தாமணி அப்படிங்கிறது விலை மதிப்பே இல்லாத மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விலை மதிப்பே இல்லாத ஒரு ஃபேபுலஸான ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவகனா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் சீவக சிந்தாமணியா விலை மதிப்பே இல்லாத ஒரு மாணிக்கமா மாறி தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார் அப்படிங்கிறது தான் சீவக சிந்தாமணி சொல்ல வரக்கூடிய முக்கியமான கருத்து. சீவக சிந்தாமணி கதை முடிந்தது.